ஊழல் குறித்த புகார்களை அமைச்சர்களுக்கு அனுப்புமாறு வேண்டுகோள் விடுத்த நடிகர் கமல்ஹாசனின் கருத்துக்கு பல்வேறு தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். சார், நடிகர் கமல்ஹாசன் தொடர்ச்சியாக தமிழக அரசு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். அதாவது நீங்கள் நல்லா சிந்திக்க வேணும். அவர் திரைப்பட நடிகர், அவர் இன்னும் அரசியலுக்கு வரவில்லை. அரசியலுக்கு வரும்போது தகுந்த கருத்தை நாங்கள் அளிப்போம். ஊழல் என்பது நிரூபிக்க வேண்டிய ஒன்று. ஒரு தவறான ஒரு எல்லாரும் பொதுவாக சொல்வதெல்லாம் அது ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்ள முடியாது. நடிகர்கள் அரசியல் வர தப்பு கிடையாது. நான் தான் வரலான்னு சொல்கிறோம்ல, நாங்கள் வரவேற்கிறோம் சொல்கிறேன். நேற்று கூட கேட்கும்போது சொல்கிறேன், யாரும் தான் அரசியலுக்கு வரலாம். இது ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. நாடு முன்னேறுவதற்காக பொது வாழ்க்கையில் செயல்படுவது வரவேற்கத்தக்க ஒன்று தான். வருவர்களையும் வரவேற்கிறோம். அதெல்லாம் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் எது வேணாலும் தாராளம் மெயிலில் தான் அனுப்பணுமா, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, மெசேஜ் அனுப்புங்க. சும்மா ஏதாவது செய்தி போட்டுருக்கூடாது. இப்போ அனுப்புங்க, எதில் வேணாலும் அனுப்பலாம். மெயிலில் தான் அனுப்பணுமா? நீக்கப்பட்டது தொடர்பாக அதெல்லாம் எங்கேயும் நீக்கல. எங்கள் மெயில் எல்லா மெயில் ஐடி இருக்குது, வெப்சைட்டில் நீக்கப்பட்டது சார். அவருக்குலாம் நான் பதில் சொல்ல முடியல. கமல்ஹாசன் ஒரு ஆள். மாநில அமைச்சர்கள் கமலஹாசன் ஒரு கூறிய கருத்திற்கு அரசியல் ரீதியார்கள் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக வசமாரி பொழிவது, மிரட்டுவது என்கிற முறைக்கு சென்று பிறகு அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஊழல் புகார்களை மந்திரிகளுக்கு வெப்சைட்டில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே முகவரியை பூரா அவங்க காலி பண்ணிட்டாங்க. மாநில அமைச்சர்கள் அவருடைய மெயில் ஐடிக்கு மக்கள் ஊழல் முறைகேடு இருந்தால் நீங்கள் மெயில் அனுப்பலாம், கடிதம் தகவல் அனுப்பலாம்னு சொல்லி நடிகர் கமலஹாசன் கேட்டுக்கொண்ட பிறகு ஏராளமான புகார்கள் என்பது போயிருக்கு. ஊழல் செய்யவில்லை என்றால், நாங்கள் ஊழல் செய்ய நேர்மையாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்ல முடிந்தால் எதுக்கு இமெயில் ஐடியெலாம் க்ளோஸ் பண்ணணும்? ஆகவே மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆகவே ஊழல் செஞ்சிற காரணத்தால் தான் மெயில் ஐடி வரை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. கமலஹாசன் எடுத்த நடவடிக்கை என்பது சரியானது.